இந்த மாபெரும் தியாகங்கள் என்னவென்று தெரியுமா? மதுரைக்கே அன்னையாக இருந்த அன்னபூரணி உடம்பு முடியாம ஓட்டு வீட்டுல படுத்த படுக்கையானால் அவளை பார்க்க மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா இந்த உடம்பு அந்த அம்மா போட்ட எச்ச சோறுன்னு மக்களுக்கு தெரிஞ்சது. அவங்க இறந்த போது அவங்களை தூக்கிட்டு போன அந்த கூட்டத்தை பத்தி அன்றைய மாவட்ட ஆட்சியாளர் எழுதி வைக்கிறார் குறிப்பிடல. இப்படி ஒரு கூட்டத்தை மதுரை வரலாறே பார்த்தது கிடையாது. எந்த ஒரு கோவில் மசூதி முக்கிய நிகழ்வுகளுக்கும் இப்படி ஒரு கூட்டம் வந்ததாக இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு மக்கள் நன்றியோட இருந்தாங்க. தின்ன உப்பு அன்னைக்கு வேலை பார்த்துச்சு. இன்னைக்கு வெக்கங்கட்டவர்கள் தானே நாமலாம். தாசி தாங்க, தாசி வழியில வந்த பணம் தான். அந்த பணத்தை வச்சு தாங்க மக்களுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்தா குஞ்சரத்தி. அவ இன்னைக்கு தெய்வ தாயா நிக்கிறா. பாலா என்னங்க என்ன வேலை பார்த்தான்? பச்சையாவ வாழ்ந்துட்டு இருக்கான். பாலா யாருங்க? அவன் சம்பாதிச்ச காசுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறதையே உங்களுக்கு இப்படி சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறீங்களே. அவன் கேட்கறான், மாட மாளிகை நான் கட்டியிருந்தா, கார் வாங்கியிருந்தா, யாரும் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உதவி செய்ய வந்ததற்கு இப்படி ஒரு பலனா அப்படின்னு கேட்கறது எவ்வளவு வேதனையா இருக்கு. 2-3 நாளா தூங்கல அப்படிங்கிறான். உங்களுக்கு அந்த பாவம் சும்மா விடாது. உண்மையிலேயே 4-5 பேர் நீங்க தப்பா பேசுறீங்க, அது தப்பு இல்லைங்க. ஆனா அவர்களுடைய வீடியோவுக்கு கீழே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10,000க்கு மேற்பட்டவங்க 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கமெண்ட் பண்றீங்க. மில்லியன் கணக்கான வியூஸ் போகுது. அத்தனை பேரும் நன்றி கெட்டவர்களா? உங்களுக்கும் ஒரு நாள் வரும், தெரிஞ்சுக்கொள்ளுங்க.